لله الذي خلق الجن والإنس لعبادته وخلق الجبال الرواسي والأشجار الباقيات والأحجار الصامتات كلها لخدمة عباده. والصلاة والسلام على سيد ولد آدم نبينا ورسولنا الذي بعث إلى الأسود والأحمر والعرب والعجم وعلى آله الأخيار الأطهار وأصحابه الأتقياء الأبرار إلى يوم القرار. وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين. صدق الله مولانا العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: المرء على دين خليله فلينظر أحدكم من يخالف أو كما قال صلى الله عليه وسلم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்து ஆட்சி செலுத்தி நீரம் செலுத்திக் கொண்டிருக்கும் ரப்புல் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தின் கருணையும் ஸலாமின் ஈடேற்றமும் சய்யிதுல் கௌனைன் காத்தமுன் நபியீன் சர்தாரே ஆலம் தாஜ்தாரே மதீனா ஹஜ்ரத் சய்யிதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் இன்னும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் இனிமேல் இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் அன்னாரை பின்பற்றி வாழப் போகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேர் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை பெரிதென மதித்து அல்லாஹ்வுடைய மாளிகையாம் இல்லத்தில் ஆரம்ப நேரத்தில் அத்திகாஃபுடைய நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எவையெல்லாம் ஏவி கட்டளை பிறப்பித்து எடுத்து நடக்கும்படியாக சொல்லியிருக்கிறானோ அவை அனைத்தையும் வாழ்க்கையில் எடுத்தும் எவையெல்லாம் தவிர்த்தும் விலகி நடக்கும்படியாக சொல்லி இருக்கிறானோ அவை அனைத்தையும் முற்றுமுழுதாக தவிர்த்தும் விலகும் நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்ல கண்ணியாசம் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உலகத்துடைய வாழ்க்கையில் என்னை ஒரு நோக்கத்தின் பேரிலே படைத்திருக்கிறான், அனுப்பியிருக்கிறான். இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா நமக்கு தரக்கூடிய பாக்கியங்கள் உள்ளதுதான் பிள்ளை பாக்கியம், பிள்ளைகள் என்பது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பிள்ளைகள் என்பது அமானிதமாக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. ஆகவே பெற்றோர் என்ற நாம் அந்த அமானிதத்தை சரிவர நிறைவேற்றுவதிலே முழுமையாக கவனம் செலுத்துவதற்கும் பக்கம் கடமைப்பாடுள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த பிள்ளைகளின் அவருடைய அமானிதத்தை நிறைவேற்றுவதிலே நாம் எப்பொழுது முழுமையான கவனம் செலுத்துவோமோ அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது நாளை சமூகத்துடைய ஒரு சிறந்த சமூகம் உருவாவதற்கும் சமூகத்துடைய சிறந்த தலைவர்கள் உருவாகுவதற்கும் காரணமாக அமையும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அநேகமான பெற்றோர்கள் பிள்ளைகளை அவர்களை பெற்றெடுத்து அவர்களுடைய சிறு வராயத்திலிருந்து அவர்களை சாதாரண பரீட்சை எழுதும் வரைக்கும் கூடிய கவனம் செலுத்துகிறார்கள். அவர்களுடைய விடயத்திலே கவனம் செலுத்தியவர்களாக அவர்களுக்கு திறமையாற்றுவதிலே கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பொழுது அந்த பிள்ளைகள் ஓலவர் பரீட்சையில் எழுதி முடிக்கிறார்களோ அதற்கு பிறகு அநேகமான பெற்றோர்கள் நினைத்து விடுகிறார்கள். இதற்கு பிறகு அவர்கள் அத்தனையும் புரிந்தவர்கள் அவர்களுக்கு அடுத்த கட்டங்கள் அத்தனையும் அவர்களாக முடிவெடுத்து செல்ல முடியுமான வயதை அடைந்திருக்கிறார்கள். எனவே நாம் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இல்லை என்பதாக அநேகமான பெற்றோர்கள் கைவிட்டு விடுகிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், பிள்ளைகள் என்பது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது நமக்கு அவர்களை மௌத் வரைக்கும் கைவிட முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்றான்,
நீங்க உங்களையும் உமது குடும்பத்தையும் ஒரு பொறுப்புக்கு கீழாக உள்ள ஒரு மனைவி பிள்ளைகள் அனைவர்களையும் சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நீங்கள் பொறுப்புதாரிகள் அவர்களுடைய விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்றாக குர்ஆன் பேசுகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நல்ல பிள்ளைகளாக ஒருவருக்கு வருகிறார்கள். ஆனால் பெற்றோர்கள் அவர்கள் எப்பொழுது நண்பர்களுடன் பழக ஆரம்பிக்கிறார்களோ, கூட்டாளிமாருடன் பழக ஆரம்பிக்கிறார்களோ, அந்த தருணத்தில் அவர்களை அவர்களுடைய போக்கில் விட்டு விடுகிறார்கள். அதற்கு பிறகுதான் அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலங்கை நாட்டுடைய புள்ளி விவரம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அநேகமான சமூகத்துடைய வாலிபர்கள் வழிதவறி போகவும், அநேகமான பிள்ளைகள் அவர்களை வழிதவறி போவதற்கும் காரணமாக அமைவது கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் அவர்களுக்கு கிடைப்பதனால், கெட்ட நண்பர்களுடன் அவர்கள் பழக ஆரம்பித்ததனால், அவர்களுடைய கூட்டாளிமார்களை கெட்ட நண்பர்களாக ஆக்கியதனால் அநேகமான நல்ல பிள்ளைகளாக பெற்றோர்கள் அவர்களை வளர்த்தெடுத்தார்கள். ஆனால் ஒரு கெட்ட நண்பன் கிடைத்ததுதான் இவருடைய வாழ்க்கை சின்ன பின்னமாகி போனது என்பதை அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிகமாக வாலிபர்கள் பிள்ளைகள் தவறான வழிக்கு போவதற்கு இந்த கெட்ட நண்பருடைய சகவாசம் என்பதாக இன்றைய நாட்டுடைய புள்ளிவிவரம் தெரிவிக்கும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனால்தான் குர்ஆன் ஒருவர் யாரை நண்பராக எடுக்க வேண்டும், யாருடன் பழக வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகள் யாருடன் பழகுகிறார்கள், அவருடைய நண்பர்கள் யார் என்ற விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக பேசியிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அது மர்ஹு அலா தீனி கலீலிஹி ஃபயன்துர் அஹதுக்கும் மன் யுகாலி. உங்கள் அல் மர்ஹு அலா தீனி கலீலிஹி, ஒரு மனிதன், ஒரு வாலிபன், அவர் பிள்ளை, அவர் தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்தை பாடுவார். அந்த நண்பன் எப்படிப்பட்டவனாக இருக்குமோ, அந்த நண்பனிடத்தில் எந்த பழக்கங்கள் இருக்குமோ அந்த பழக்கங்களுக்கு இவனும் அடிமையானவனாக, அந்த நண்பனுடன் சேர்வதுடன் இவனும் அந்த பழக்க வழக்கங்களுடன் தொடர்பானவனாக ஆகிவிடுகிறான். எனவே உங்களிலே ஒருவர் நீங்கள் யாருடன் பழகுகிறீர்கள், உங்களது நண்பன் குர்ஆனும் ஹதீஸும் சொன்ன எனக்கு நண்பனாக இருந்த பொருத்தமானவனா, இந்த நண்பனுடன் நான் பழக்கத்தை ஏற்படுத்துவதனால், இவனுடன் நான் கூட்டாளியாக பழகுவதனால் இவன் என்னை சுருக்கும்படி எடுத்து செல்வானா என்பதை பார்ப்பது பக்கம் கடமைப்பாடு வருகிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள், உனக்கு கெட்ட நண்பனை எச்சரிக்கிறேன். சமூகத்தில நீ யாரோட பழகுகிறாயோ அவரை வச்சுத்தான் உன்னுடைய அறிமுகம் உண்டா. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாம் பார்க்கிறோம், சமூகத்தில் ஒருவருக்கு திருமணம் பேசி வந்துவிட்டால், ஒருவரை பற்றி விசாரித்தால், அவரை பற்றி சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவார்கள், அவர் நல்லவர்கள், அவருடைய பெற்றோர்கள் நல்லவர்கள், ஆனால் அவர் பலர் ஆக்கை, அவருடைய கூட்டாளிமார் அவர் ஒரு சிறந்தவர்கள் கிடையாது என்பதாக சொல்லிவிடுவார்கள். இந்த வார்த்தையை வைத்து அவரை பற்றி அந்த கேட்பவர்கள் முடிவு செய்து விடுவார்கள். ஏனென்றால் யாருடன் பழகுகிறார்களோ, இந்த கூட்டாளிமார்கள் இவருடைய நண்பர்களாக கூட்டாளிமார்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கெட்டவர்களாக சமூகத்தில் அடையாளம் காணப்படுகிறது. அவர்கள் பாவிகளாக அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்களையும் ஈடுபட்டவர்களாக சமூகத்திலே அடையாளம் காணப்பட்டவராக இருப்பார் என்றால் இவரும் அவருடன் சேர்ந்திருப்பதால் இவருக்கும் அந்த செயல்தான் குத்தப்படும். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இவை சமூகத்தில் நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியாக இருந்தால் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் நினைக்கிறேன் அதே போன்று ஒவ்வொரு பெற்றோர்களும் எனது பிள்ளை யாருடன் பழகுகிறார், அவரை நான் யாருடன் பழக வைத்திருக்கிறேன், அது அவருக்கு பொருத்தமானவரா, இவர்களுடன் பழகுவதனால் அவர் அந்த கூட்டாளிமார்கள் இவருக்கு நல்ல பரிசை கொண்டு வந்து சேர்ப்பார்களா, இல்ல அதற்கு மாற்றமான நிலைமையில் இவர் தள்ளப்படுவாரா என்பதை சிந்திப்பதின் பக்கம் கடமைப்பாடுள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த விடயத்தை கவனம் செலுத்தாதனால், பெற்றோர்கள் இந்த விடயத்தை கண்டுகொள்ளாதனால் எத்தனையோ நல்ல பிள்ளைகள் சமூகத்துடைய சிறந்த தலைவர்களாக, சமூகத்துடைய சிறந்த துறை சார்ந்தவர்களாக உருவாக்கப்பட வேண்டியவர்கள், உருவாகி வர வேண்டியவர்கள், அவர்களுக்கு கிடைத்த அந்த கிடைத்த நண்பரால் அவர் கொடுத்த பரிசு என்ன, இவருக்கு அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சிறைச்சாலையாக மாறிவிடுகிறது.
எத்தனையோ கெட்ட நண்பர்கள் நல்ல பிள்ளைகளுக்கு பரிசாக சிறைச்சாலையை கொடுத்த வரலாறு நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனையோ பேருடைய கெட்ட நண்பருடைய சகவாசி ஏற்பட்டதனால் இவர் பரிசாக பெற்றுக் கொண்டது எதை? தற்கொலை. இவர் பரிசாக பெற்றுக் கொண்டதை வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு என்றால் பெற்றோர்கள் பிள்ளைகளை அழகாக உருவாக்கி அவர்களுக்கு தரவியல் செய்து உருவாக்கியதற்கு பிறகு யாருடன் படுகிறார்கள் என்பதை கவனம் செலுத்துவதிலே பொடுபோக்கு செய்ததால் இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே வைத்து சங்கிலிகளினால் அவர்கள் கட்டப்பட்டு வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. சும்மா கதையை சொல்ல வேண்டும் என்பார்கள். இன்றைக்கு பல பெற்றோர்கள் அதற்கு பிறகு கண்ணீர் விடுக்கிறார்கள். நான் கொஞ்சம் இவர்களுடன் சேர்ந்து போனால்தான், இவர்களுடன் சேர்ந்து சந்தியாக இருந்து கதைத்துக் கொண்டிருந்தான் தான், ஆனால் நான் கவனம் எடுக்கவில்லை. ஏந்த பிள்ளையின் மீது எனக்கு நம்பிக்கை இருந்தது என்பதாக பெற்றோர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தோல்மைக்கு ஒருவருடன் சேர்ந்திருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு பிரதிபலன், மிகப்பெரிய ஒரு பிரதிபலன் இருக்கிறது. அது ஒரு மணித்தியாலமாக இருந்தாலும் ஒருவரோட சேர்ந்து ஒரு மணித்தியாலம் தான் எங்கட மகன் இருந்தார், ஒருவரோட சேர்ந்து எங்கட மகன் ஒரு பயணம் தான் போனார், ஒரு ட்ரிப் தான் போனார். ஆனால் அந்த பயணத்தில இவருக்கு அந்த கெட்ட நண்பர் இவரை அந்த வழியில கொண்டு போவதற்கு வைத்து பயன் பண்ண மாட்டார். இதை செய், இப்படி இருக்கிறது, இதுல இந்த இன்பம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடன் சேர்ந்து இருப்பதனால இவரும் அவரோடு சேர்ந்து அந்த பாவங்களை பக்கம் அடிமையானவர்களாக. இதனால தான் இன்றைக்கு சமூகத்தில் உள்ள பலர்களை சீர்கட்டவர்களாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஆகியிருக்கிறார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிக பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை சொன்னார்கள். கெட்ட நண்பருக்குரிய உதாரணம் எதை போல என்றால் ஒரு விஷப்பாம்பை போல். ஒரு விஷப்பாம்பு ஒரு மனிதனை கொத்திவிட்டால் அவருடைய உயிர் போகிவிடும், உயிர் போக்கப்பட்டுவிடும். இதை போலதான் ஒரு கெட்ட நண்பன் இவனை கொத்துவிட்டால் சமூகத்திலே சீரழிந்து போவதற்கு, சின்ன பின்னமாகி போவதற்கு, மானத்தை இழந்து விடுவதற்கு இந்த ஒன்றும் போதும் என்பதாக தெளிவுபடுத்துகிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சுருக்கமான ஒரு உதாரணம் சொன்னாங்க. புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத் ஹஜ்ரத் அபீ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல நண்பருக்கும் கெட்ட நண்பருக்கும் உதாரணம் சொன்னாங்க. இதை போலேட்டா ஒரு அத்தர் வியாபாரியை ஒரு கொள்ளனையும் போல. கொள்ளன் என்பது இருந்த நெருப்பட சூடாக்கி அதனால ஆயுதங்களை செய்யும். நல்லடியார்களே, ஒரு அத்தர் வியாபாரியுடன் இவர் தொடர்பு வைப்பது, அவரிடத்திலே போய் வாழ்வது இவரை என்ன செய்யும்? மனமாக்கிவிடும். இதை போலதான் ஒரு நல்லவருடைய தொடர்பு இவருடைய வாழ்க்கையிலே நல்ல பழக்கங்கள் உண்டாகி ஒரு கொள்ளனிடத்துல போனா அங்க போய் வாழ்றதுனால இவரும் துருவாடை உடையவராக ஆகுவார். அல்லது அங்கு அவர் எலும்பை நெருப்பில் வைத்து ஊதக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நெருப்புடைய துவாலைகள் இவருடைய ஆடைகளை வந்து பெற்று இவருடைய ஆடைகளை நிறுத்திவிடும். மற்றவர்களை கெட்டவருடன் போய் பழகுவதனால் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அந்த கெட்ட பழக்கங்கள் வந்துவிடும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவான உதாரணத்தை கொண்டு தெளிவுபடுத்தினார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார் சஹாபா பெருமக்கள் விரும்பினார்கள், யா ரசூலல்லாஹ் அய்யுதுலா காயினா ஹைர், நாங்க சேர்ந்து இருக்கிறதுக்கு, நாங்க சேர்ந்து பழகுறதுக்கு எங்களோட நண்பர்களாக ஒவ்வொரு ஊர்களையும் பார்த்தா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேசியரி அன்பார்ந்தல்லாஹ்வுடைய நல்லடியார். எனவே அப்படிப்பட்ட நண்பர்களை வைத்துக் கொள்வதற்கு நான் எப்படியானவர்கள் என்ற நண்பர்களாக சேர்த்துக் கொள்வதற்கு மிக தகுதியானவர்கள் என்பதாக கேட்டுக்கொண்டு அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். மூன்று மிக முக்கியமான மூன்று அடையாளங்கள். மன் ذكركم بالله رؤيته وزاد في علمكم منطقه وذكركم بالآخرة عمله. சொன்னார்கள், மன் ذكركم بالله رؤيته, யாரை பார்த்தா உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை உண்டாகும், யாரை பார்க்கிறதோட அல்லாஹ்வுடைய சிந்தனை உண்டாகும். இப்படியானவர்கள் தான் நீங்க பழகுறதுக்கு, உங்களோட மகனை பழகுற விடத்துக்கு தகுதியான.
அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு ஆனா அதுக்கு மாற்றமாக நல்ல பிள்ளைகள் சிலர்கள் சொல்வதை நாங்கள் கேட்கிறோம். இவர்கள் அவனை கண்டாத்தான் இந்த ஹராத்தை செய்யோம் என்று சிந்தனை உண்டாகுது. அவனை கண்டாத்தான் அங்க போகணும், அவன் ஊருக்கு வந்தால்தான் அந்த பயணம் இந்த பழக்கம் என்பதாக சிலர்களுக்கு சிந்தனை உண்டாகும். அன்பார்ந்தவர்களுடைய நல்லடியார்களே, அப்படியாக இருந்தால் அவர்கள் நமது வாழ்க்கையை நண்பர்களாக வைத்து பயணிப்பதற்கு மிக தகுதி அற்றவர்கள் என்பதை நாங்கள் விளங்க கருவைப்பட்டவர்களாக இருக்கிறோம். முதலாவது சொன்னாங்க, யாரை பார்க்கிறவர்களூடாக, யாரை சந்திக்கிறவர்களூடாக அல்லாஹ் சிந்தனை. அதே போன்று யாரோட பேசுறதுனால, இரண்டாவது சொன்னாங்க, யாரோட பேசுறதுனால உங்களோட அறிவுல உங்களோட இல்முல கூடுதல் இல்லாமல் அவரோட கலைச்சதுனால எத்தனையோ மார்க்கம் சம்பந்தப்பட்ட நல்ல விடயங்களை தெரிஞ்சு கொள்றாங்க. அவரோட சேர்ந்திருந்ததுக்கு பிறகு இப்ப இவரும் நல்ல எது ஹலால் என்ற விளங்குறாரு, எது ஹராம் என்றதை விளங்குறாரு. இப்ப இவருடைய வாழ்க்கையில் இருந்த கொஞ்சம் கொஞ்சமான அல்லாஹ் தடுத்தவைகளை இவர் விடுகிறாரு. இதுதான் நாம் செய்திருப்பதற்கு நமது பிள்ளைகளை சேர்த்து விடுவதற்கு தகுதியாக அவரோட பேச. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு பெற்றோரும் மிக கவனமெடுங்க, கொஞ்சம் சிந்தனை கெடுங்க. ஏந்த புள்ள, ஏந்த மகன் ஏதாவது ஒரு ஆலிமோடு தொடர்ந்து இருக்கிறார், ஏந்த மகனுக்கு ஏதாவது ஒரு ஆலிமுடன் பழக்க வழக்கம் இருக்கிறார், அவரோட தொடர்பு வச்சிருக்கிறாரா, வாழ்க்கையில் அவர் முகம் கொடுக்கக்கூடியது இது ஷரியத்தை பற்றி என்ன சொல்லுவது, இது ஷரியத்துல கூடுமா, இது கூடாதா, இது சம்பந்தமான ஒரு தெளிவை அடைந்து கொள்வதற்கு இப்படியாக அதாவது இவருடைய நண்பர்களாக இருக்கிறார்களா என்பதற்கு அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது சொன்னாங்க, அவரோட பழகுறதுனால அவருக்கு அமல் இவருக்கு ஆகக்கூடிய சிந்தனை தான். நல்ல நண்பர்கள் யாரே இவருடைய அதான் சொல்லப்பட்டா மஸ்ஜிதுக்கு வருவார், தொழுகைக்கு வருவார். இவருக்கும் என்ன செய்யும், அவரோடு இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஆசிரம் இருக்குது, நான் சொல்லணும், போற்றுக்கு பிறகு அந்த கேள்வி முதலாவது அதுக்கு நான் பதில் சொல்லணும். இந்த சிந்தனை தான் எனவே அப்படியான சிந்தனை உருவாக்கக்கூடியவர்களுடைய நாம் நீங்களும் பழகுவோம், பிற பிள்ளைகள் பழகுகிறார்கள் என்ற அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு கிணறு சிந்திப்பதை பக்கம் கடமையானவர்களாக இல்ல. இந்த புள்ள அதாவது நல்ல ஹத்தான் இருந்தா இவனுக்கு கூட பழகிறதுனால எந்த அளவு கேட்டா இவரோட பழக போய் அவனோட சேர போய் ஜும்மாவுக்கும் இப்ப கடைசிக்குத்தான் போறது. ஜும்மாவுக்கு போனாலும் எங்கேயாவது ஒரு ஓரத்தை படிச்சு அங்கேயும் இங்க அங்க போய் அங்கேயும் என்னது ஒரு மொபைல எடுத்து அதுல வேறதான் என்பதாக இருக்கிறதா. அன்பார்ந்தவர்களுடைய நடிகார்களே, இன்றைக்கு சமூகத்துடைய பல மஸ்ஜிதுகள்ல எடுத்துக்கொண்டாலும் வாலிபர்களுடைய கூட்டம் ஆங்காங்கே அம்மாவுடைய தினத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலேயே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நடிகார்களே வந்து அங்கே இங்கே மஸ்ஜிதோட ஒரு மூலையை பிடிச்சி அந்த சந்தர்ப்பத்திலே அந்த மொபைல் அல்லாஹ் பாதுகாப்பு. இப்படியானவர்களுடன் சேர்ந்துதான் ஏங்க மகன் இருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அன்பு பெற்றோர்களே, நான் அந்த பிள்ளைக்கு மகனே நீ இவர்கள் சேருவதற்கு தகுதியானவர்கள் அல்ல, நீ சேருவதற்கு தகுதியானவர் அல்ல, நீ சேருவதற்கு தகுதியானவர்கள் இப்படிப்பட்டவர்கள். உன்னோட வாழ்க்கை நாளைக்கு மிக சிறந்த ஒரு வாழ்க்கையாக உன்னை பார்த்து நான் சந்தோஷம் அடையக்கூடியவனாக ஆகணும், நாளைக்கு எனக்கு கண்குளிர்ச்சிக்குரியவனாக நீ ஆகணும். எனவே இவர்களோடு உள்ள பழக்கத்தை நிறுத்திவிடு என்பதாக அன்பானவர்களே, எத்தனை பெற்றோர்கள் நாங்கள் நீங்களும் பேசுவோம், எத்தனை பெற்றோர் பேசியிருப்போம். இன்றைக்கு அதாவது எங்களோட பிள்ளைகள் அதான் எங்களோட பேச்சு பெற்றோர்களுடைய பேச்சை விட அவர்கள் கூட்டாளி சொன்ன பேச்சை கேட்கிறதுல மும்முரமாக இருக்கிறார். நண்பன் சொல்லிட்டா பெற்றோருடைய பேச்ச கூட தட்டிட்டு போகும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நடிகார்களே, ஏந்த மகன் வளரக்கூடிய நண்பர்கள் எந்த அளவுக்கு கேட்டா ஏந்த பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு இல்லை என்றா இந்த மகன் வளர்கிறார்கள். அது பொருத்தமற்றவர்கள் எந்த பெற்றோர்கள் சிந்தனை கெடுக்கணும் என்பார்கள். அது இல்லாம நான் எனக்கு நம்பிக்கை ஏந்த புள்ள அப்படி இல்லை, நான் அப்படி வளர்க்கல, நான் நம்பிக்கை வச்சுத்தான் இன்றைக்கு பலர்கள் அல்லாஹ்வுடைய இன்றைக்கு ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த முகத்தை சமூகத்துக்கு காட்ட முடியாத இருக்கே, பிள்ளைகள் முகத்துல மண்ணெண்ணை போட்டது ஏன்? அது காரணம் அவர்கள் பழகின அந்த கட்ட நண்பருடைய தகவல். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்
ஆகவே நான் பல பெற்றோர்கள் அனுப்புகிறார்கள் இந்த பிள்ளைகள் நல்ல படிச்சு ஒரு பட்டதாரியாக வரணும் என்று. ஆனா அங்க போய் அவருடைய ஹாஸ்டலுடைய நண்பன் யார் என்பதை பெற்றோர்கள் கவனிக்கல. ரூம்ல இவருடைய கூட்டாளிமாராக யாரோட தங்குறாங்க, யாரோட இருக்கிறார், இந்த மகன் தங்குறதுக்கு பொருத்தமான ரூம் அது என்றதை பார்க்கல. அதுக்கு பிறகு படித்து பட்டம் வாங்கவே போன மகன் சிறைச்சாலைக்கு போனார். இப்படி எத்தனையோ சரித்திரங்கள் பார்த்தவர்கள், இப்படி எத்தனையோ ஒரு துக்ககரமான செய்திகளை நாம் நாளுக்கு நாள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தும் நாம் எங்களோட பிள்ளையுடைய விடயத்துல கவனம் செலுத்துவதில் உதாசீனம் செய்கிறோம் என்றா, பொதுவோக்கு செய்கிறோம் என்றா, அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளைக்கு அல்லாஹ் பாதுகாப்படும். அந்த உதாசீனம் எங்களை சமூகத்தில முகம் காட்ட முடியாத அளவுக்கு தள்ளிவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதாவது ஒருவன் பலவிதத்துக்கு தகுதியாக உங்களோட பிள்ளைகள் பலவர்கள் இப்படிப்பட்டவர்களா என்பதை பாருங்க என்பதை சொல்லும் பொழுது அவர்கள் 5 பிரதானமான 5 அடையாளங்களை பேசியிருக்கிறாங்க. புத்திசாலியுடன் அறிவு ஆற்றலுள்ள புத்திசாலியுடர்கள் அவர்கள் வருகிறார்களா என்பதை பாருங்க. அதே நேரத்தில் அவர்களிடத்தில் 2வது நற்குணம், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல குணங்கள் இருக்கிறதா என்பதை பாருங்க. இல்லைண்டா நீங்க நல்ல குணத்தோட பெற்றோரை மதிக்க வேண்டும், முதியோரை மதிக்க வேண்டும், வயது மூத்தவர்களுடன் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் சொல்லி நீங்க வளர்த்திருப்பீங்க. ஆனா இவர் பலதர நண்பன், அவனுக்கு வயதுக்கு மூத்தவனாக இருக்கலாம், மூத்த யாராக சிறியர்களாக இருக்கலாம், எந்த கணக்கில் யாருடன் ஒரு பொசிஷன் இவன் எதிர்த்து கேள்வி கேட்கிறதும் அதுக்கு எதிர்த்து பேசக்கூடியவனாகவும் இருக்கிறான். அப்படியான ஒருவருடன் ஏந்த புள்ள ஏந்த மகன் வளர்கிறார் என்று சொன்னா நாளைக்கு இவனும் அதுக்கு துணிச்சல் உள்ளவாறாக மாறிவிடுவான். அவரோட ஒருவர் புத்திசல் இல்லா நீங்க எங்களுக்கு சொல்ல வாரீங்க என்பதாக அவரோட சேர்ந்ததுனால கேட்பான். எனவே நல்ல குணம் உள்ளவர்களாக இருக்கிறார்களா என்பதை கவனிக்க வேண்டும். 3வது சொன்னாங்க அஸ்ஸலா, அவர்கள் அதாவது அவர்களிடத்தில் சீர்திருத்தம், அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வாழ்க்கையில் இருக்கு. தொழுகைக்கு முன்னுரிமை கொடுக்கிறான். அதான் சொன்னா எந்த நிலைமையில எது இருந்தாலும் விட்டுட்டு முஸ்லிம் பக்கம் போகக்கூடிய பழக்கம் இருக்குதா என்பதாக 3வது சொன்னாங்க. 4வதாக சொன்னாங்க லா தஸ்ஹப் அரீசன் அல துனியா மோகம் உள்ளவர்களுடன் பழக விடாதீங்க. ஏனென்றால் துனியாவுடைய மோகம் உள்ளவர்களுடன் பழகுறதுனால எந்த பிள்ளையும் துனியாதாரியா அவனும் எப்படியும் இப்படி அதாவது புதிய வேஷன் இது வந்திருக்குது, புதிய மாடல் இது வந்திருக்குது என்பதாக துனியாவை தான் அறிமுகப்படுத்தி அவன் அதனுடைய மகத்துவத்தை அதனுடைய பெருங்கண்ணியத்தான் உள்ளத்துல போடுவான். இந்த சந்தர்ப்பத்தில் இவனும் இந்த துனியாவுக்கு அடிமை கொண்டவனாக அதை அடைவதற்கு என்ன அராசம் செய்யலாம், எந்த முறையில் அதை அடையலாம் என்பது அது ஹராமா ஹலாலா என்றொன்றும் பார்க்காமல் அன்பார்ந்தவர்களே அதை அடைவதற்கு துணிச்சல் உள்ளவனாக மாறி வருவான். 5வது சொன்னாங்க பழகக்கூடியவர்கள் உண்மையுள்ளவர்களாக உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்பதாக பாருங்கள். ஏனென்றால் அன்பார்ந்தவர்களே ஹதீஸில் அதாவது மிக பயங்கரமான எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நாசம் உண்டாகட்டும் என்பதாக 3 தடவைகள். யாருக்கு? ஒருவர் பொய் சொல்லுகிறார், இதற்காக வேண்டி அவரோட உள்ளவர்களை திருப்பி காட்டுறதுக்கு சிறப்புவதற்காக வேண்டி இப்படிப்பட்டவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒரு பொய் பேசக்கூடியவனோட இந்த மகன் பழகுறான் என்றால் அவனும் நாளுக்கு நாள் பொய் சொல்லாதே என்று ஒரு நாள் சொல்லுவான், 2 நாள் சொல்லுவான், 3வது நாள் இவனும் சேர்ந்து அவனுடன் அந்த பெரும் பாவத்திற்கு பழகி. எனவே அன்பார்ந்தவர்களே நல்லடியார்களே, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் இந்த 5 விடயத்துல மிக கவனம் செலுத்தப்பட வேண்டும். நீங்க பழகக்கூடியவர்களிடத்துல இந்த பழக்கங்கள் இருக்குதா இல்லையா என்பதாக சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாற்றில் மிக சிறந்த நல்லவர்கள் கெட்ட நண்பனுடைய சகவாசத்தினால் எவ்வளவு பெரிய கேவலத்துக்கு தள்ளப்பட்டார்கள் என்பதற்கு பல வரலாற்று சரித்திரங்கள். சூரத்துல் ஃபுர்கானுடைய ஆயத்துக்கள் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஒரு சரித்திரத்தை அந்த ஆயத்துக்கு கீழால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் எழுதுகிறார்கள்,
அதாவது உக்பத் இப்னு அபீ முஐத், உபய் இப்னு கலப் என்று 2 நண்பர்கள் இருந்தாங்க. இவர்களுடைய பழக்கம் எப்பயும் வியாபாரத்துக்கு வெளியே போய் வந்தா ஒரு விருந்து கொடுக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உக்பத் இப்னு அபீ முஐத் என்ன செய்தான் என்றா, வியாபாரத்துக்கு வெளியே போய் வரும் பொழுது வந்ததுக்கு பிறகு மதீனாவில ஒரு சாப்பாடு விருந்து ஏற்பாடு செய்தான். அந்த விருந்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த விருந்துல நான் கலந்து கொள்வதாக இருந்தா நீ கலிமா சொல்லி இஸ்லாத்தை கபூல் செய்யுங்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உக்பத் இப்னு அபீ முஐத் அதாவது உள்ளபூர்வமாக அவன் ஏற்றுக்கொண்டான். உள்ளபூர்வமாக இஸ்லாத்தை ஏற்று கபூல் செய்தார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விருந்துல போனாங்க, உணவு சாப்பிட்டாங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவன் ஆனா நெருங்கிய நண்பன் உபய் இப்னு கலப், அவன் அந்த சந்தர்ப்பத்துல ஊர்ல இருக்கல்ல. ஊரு திரும்பியதுக்கு பிறகு இவனுக்கு செய்தி வருது. இவன் வந்து கேட்கிறான், நீ என்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து காயமே, நீ கலிமா சொல்லி காயமே. அந்த நேரத்தில் இவர் என்ன சொன்னார்டா, இந்த கெட்ட நண்பர் நீ அவருடன் சகவாசம் வைப்பதாக இருந்தால் இதற்கு பிறகு நான் எனக்கும் உனக்கும் சகவாசம் கிடையாது, தோல்மை கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது என்பதாக பேசினார். ஆனா உக்பத் இப்னு அபீ முஐத்துமோ விளங்கி உலகபூர்வமாக தன் சொன்னான், இல்ல அவரை திருப்தி படுத்துறதுக்கு அவர் ஒழுங்கு கலந்து கொள்ளணும் என்பதற்காக வேண்டித்தான் நான் கலிமாவை சொன்னேன். இல்ல இல்ல, நீ இப்படி சொல்லி சமாளிக்க முடியாது, நீ போகணும், அவருடைய முகத்தில் போய் துப்பி விட்டு நான் சமரித்து விட்டு வரணும் என்பதாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கெட்ட ஷைத்தானான நண்பன் இந்த நண்பனுடைய பேச்சை கேட்டு இவன் என்ன செய்யறான், போறான். அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் இஸ்லாத்தை இவன் உதவி தருவதற்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்துல போய் அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே துப்பிய நேரத்துல அல்லாமா லஹா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் குர்ஆனில பதிவு செய்றாங்க, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த உமில் நேர பரக்கத் பொருந்திய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்துல விலக்கையல்ல அல்லாஹ் மீண்டும் திரும்பி வந்து இந்த துப்பிய உக்பத் இப்னு அபீ முஐத்துடைய விலக்கு முகத்திலே விழுந்து அவருடைய முகத்தையும் அவருடைய உதடுகளையும் கன்னங்களையும் காயப்படுத்தியது. அந்த காயத்திலே அவன் வாழ்ந்து அந்த காயத்தினாலே தான் மரணித்தான் என்பதாக அல்லாமா லஹா தஃசீரில் பதிவு செய்திருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக பயங்கரமான ஒரு நிலைமைக்கு இவன் கெட்ட நண்பனுடைய அந்த பேச்சு கேட்டு அவனுக்கு மிகப்பெரிய சொத்து இஸ்லாம் பறிபோய் விடுகிறது. இஸ்லாத்தை உதவி தெளிவிடுகிறார். இவனுடைய விடயத்தில் அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், யௌம யஅது ஸாலிமு அலா யதிஹி, நாளை கியாமத்துடைய நாள்ல இப்படியான இந்த அநியாயத்தை அவர்கள் செய்து கொண்ட அநியாயத்தினால அவருடைய உறவுகளை கைகளை சப்பி துப்புவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் கை செய்யப்படுவார்கள். யாரைத்தனி தகது ரசூலி சபீலா, யாரைத்தனி எனக்கு ஏற்பட்ட கை செய்தனே, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்ற அதே போக்கில அதே பாதையில வைத்திருக்க கூடாதா என்பதாக கை செய்யப்படும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய உலகத்துடைய கை செய்தங்கள் உலகத்தோட முடிஞ்சிடும். ஆனால் மறுமையில ஏற்படக்கூடிய அந்த கை செய்தம் நிரந்தர கை செய்தமாக ஆகிவிடும். இதனால தான் அல்லாமா ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நாளை சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகள் நுழைந்ததற்கு பிறகும் அந்த சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துடைய இன்பத்தை அனுபவிப்பதற்கு கூட அவர்களுக்கு சொர்க்கத்தில் அவருடைய நெருங்கிய நண்பர்கள் இருந்தால்தான் அந்த சொர்க்கத்துடைய இன்பங்கள் அவர்களுக்கு மிக சுவண்டியானதாக ஆகும். இதனால தான் யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போவார்களோ அவர்கள் என்ன செய்வாங்க, அவங்களோட நண்பனை தேடுவாங்க. சொர்க்கத்துடைய இன்பங்கள் இருக்குது, சுவண்டிகள் இருக்குது, அதுகளை சேர்ந்து அனுபவிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நண்பர காலையிலேண்டா நரகத்தில் அவர் இருக்கிறார்டா அல்லாஹ்விடத்துல போய் சிபாரிசு செய்து, ரஹ்மானே எனக்கு சொர்க்கத்துடைய எவ்வளவு இன்பங்கள் இருக்குது, ஆனா இந்த நெருங்கிய நண்பன் நரகத்தில் இருக்கிறார், அவன் நீ ரஹ்மானே அவன் தெளிவாக சொல்ல ஒரு முஸ்லிமாக இருந்தார். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவருடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இவருடன் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படும். இதனால் தான் சில நரகவாசிகள் சொல்வார்கள், ஃபமாலனா மின் ஷாஃபிஈன் வலா ஸதீகின் ஹமீம், எங்களுக்கு சிபாரிசு செய்வதற்கு யாரும் இல்லையே, ஒரு நெருங்கிய நண்பன் கூட இல்லையே என்பதாக சில நரகவாதிகள்
கவலைப்படுவார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அமைப்பு நமக்கு சுருக்கமாக என்ன சொல்லுதென்றா, ஒரு நல்ல நண்பன் சொர்க்கத்துக்கு எங்களை எடுத்து செல்லும் என்பதை இந்த அமைப்பு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு பெற்றோர்களே, எங்களது பிள்ளைகள் யாருடன் பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள், யாருடன் தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை கவனம் செலுத்துங்கள். அதற்கு பிறகு அவர்கள் கற்பனைக்கும், அதற்கு பிறகு அவர்கள் சிறைக்கும், அதற்கு பிறகு அவர்கள் அதுக்கும் இதற்கும் அடிமையாகி முழு சொத்தையும் இழக்க வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டதற்கு பிறகு கை செய்தப்பட்டு எந்த ஒரு அழுத்தமும் கிடையாது. அதற்கு முன்னாடி அவருடைய பழக்க வழக்கங்களை தேடுங்கள். தேடி என்பவர்களை அவர்களை நல்ல நண்பர்களுடன் இணைத்து விடுங்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விடயத்தை கவனத்துக்கு எடுப்பதோடு உலக முஸ்லீம் சமூகம், அதே போல குறிப்பாக கஸாவுல அந்த பலஸ்தீனுடைய மண்ணில் முஸ்லீம் சமூகம் நாளுக்கு நாள் அநியாயம் செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் 1948ஆம் ஆண்டு அவர்களுக்கு அந்த அதாவது அநியாயம் ஆரம்பிக்கப்பட்டு அவர்கள் துரத்தப்பட்டு அவர்களுடைய பல பூமி சொந்த நாட்டுடைய பல இடங்களை பறிகொடுக்க வேண்டிய ஆரம்பிச்சு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். அதற்கு பிறகு மீண்டும் 1967ஆம் ஆண்டு அதே நிலைமை ஏற்பட்டு அதற்கு பிறகும் பல உயிர்களை ஷஹீதாக்கப்பட்டு பல அநியாயமான நிலைமைகளுக்கு அவர்கள் செல்லப்படுகிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியாக 2023 10ஆம் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பித்த அந்த பலஸ்தீன் மக்களுடைய அந்த கஸாவுடைய மக்களுக்குரிய அநியாயம் நாளுக்கு நாள் நீடு கொண்டே போகுது. அவர்கள் எந்த அளவுக்கு இதுவரைக்கும் 59,000 மக்கள் அங்கே அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 18,000 குழந்தைகள், அதிலும் 18,000 குழந்தைகள், 116 பால்குடி பச்சிலம் பாலகங்கள், 12,400 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த முஸ்லிம்களுக்கு எங்களால் முடிந்த விதத்திலே குரல் கொடுப்பதை பக்கம் நாம் கடமைப்பாடு உள்ளவர்களாக இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நிச்சயம் எமது துஆக்களில் அவர்களை சேர்த்துக் கொள்வது, அவர்களுக்கு துஆ செய்வது எமது தஹஜ்ஜுடைய தனிப்பட்ட துஆக்கள், கூட்டான துஆக்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களிடத்தில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆயுதம் அதுதான். எனவே அந்த விடயத்திலே நாம் கவனம் செலுத்தி எமது சமூகத்துடைய ஒரு முஸ்லிம் சமூகத்துடைய ஒரு உலகத்திலே சாந்தியும் சமாதானம் உண்டாக வேண்டும் என்ற துஆக்களிலே கவனம் செலுத்துவதுடன் எமது பெற்றோர் பிள்ளைகளை நல்ல வழிப்படுத்தி நல்ல பிள்ளைகளாக உருவாக்கி எடுக்க வேண்டும் என்ற அமானியத்தையும் உணர்ந்தவர்களாக பயணிக்கப்படுவது நிச்சயமாக இந்த நாட்டிலேயும் ஒரு உலகத்திலேயும் ஒரு சிறந்த சமூகம் உருவாகுவதற்கு அது காரணமாக இருக்கும் என்பதை சந்தேகம் கிடையாது. ரப்புடைய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அப்படியான கூட்டத்திலே நீங்கள் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே, பாவத்தில் வெறுப்பையும் விவாதத்தில் இன்பத்தையும் உண்டாக்கி தந்தருள் புரிவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே, எங்களை பொருந்திக் கொள்வாயாக. எமது நண்பர்களை சிறந்தவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. கெட்ட நண்பர்களுடைய சகவாசத்தை விட்டு எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் சந்ததிகளையும் பாதுகாத்து விடுவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே வல்ல ஜமானே, யா அல்லாஹ், எங்களை பொருந்திக் கொள்வாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே வல்ல ஜமானே, இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக. இந்த ஊரை யா அல்லாஹ் 100க்கு 100 என்னுடைய மறுமலர்ச்சி உள்ள ஊராக ஒரு கிராமமாக கபூல் செய்து கொள்வாயாக. இந்த ஊருடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி யார் யாரெல்லாம் எந்தெந்த ரீதியில பாடுபடுகிறார்களோ செலவழிக்கிறார்களோ ரஹ்மானே அத்தனை பேரை பொருந்திக் கொள்வாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே வல்ல ஜமானே, போன்ற மாளிகைக்கு கிதமத் செய்யக்கூடியவர்கள், போன்ற மாளிகைக்கு செலவழிக்கக்கூடியவர்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. என்னுடைய வாழ்க்கையில வரக்கத்தையும் செழிப்பையும் உண்டாக்கி கொடுப்பாயாக. நமது வாரிசர்களை பாதுகாப்பாயாக, வாரிச யுவதிகளை பாதுகாப்பாயாக. யார் யார்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ரஹ்மானே வயது வந்து இன்னும் திருமணத்தை அடையவில்லையோ, சிறந்த கணவன்மார் சிறந்த மனைவிமார் கிடைக்கவில்லையோ, அப்படியான அந்த பிள்ளைகளுக்கு சிறந்த பொருத்தமான ஜோடிகளை அமைத்து கொடுப்பாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே வல்ல ஜமானே, எங்களுடைய சகோதரர்கள் அந்த ரஸாவுடைய மண்ணிலே நாளுக்கு நாள் அநியாயம் செய்யப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ரஹ்மானே, அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக. அந்த சுபீட்சமான நிலைமையை ஏற்படுத்தி விடுவாயாக. ரஹ்மானே, அவருடைய சாப்பாட்டுடைய உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. அவர்களுக்கு ஆறுதல் உண்டு பண்ணுவாயாக. எத்தனையோ பச்சிடம் பாடங்கள் ரஹ்மானே, என்னுடைய தாயிங்க என்னுடைய தகவல் என்ன எங்கே என்பதாக தேடி அடைகிறார்கள். ரஹ்மானே, அந்த குழந்தைகளுக்கு ஆறுதலை உண்டு பண்ணி விடுவாயாக. எத்தனையோ பெண்கள் விரைவையாக்கப்பட்டு விட்டார்கள்.